ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 12. அசூரி சம்பத்து படைத்தவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விஸ்தாரமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் வரிசையில் மீண்டும் இந்த ஸ்லோகம் தொடர்கிறது. போன ஸ்லோகத்துல ஸ்திரீ போகத்துக்காக எந்த அளவுக்கு அவங்க பிரயத்தனப்படுவார்கள், எந்த அளவுக்கு மோகத்துல இருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய கண்டினியூஷனா இந்த காமம் அவர்களை எப்படி எப்படியெல்லாம் படுத்துகிறது என்பதை இன்னும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார். படிக்கிறேன், கேளுங்க. நீ மாம்சொண்டையை தின்பதில் மிக்க ருஷி படைத்ததாய் அதற்குள் என்ன ஆபத்து மறைந்து கிடக்கிறது என்பதை விசாரிக்காமல் அதை விழுங்கி விடுதல் போல நிறைய இடங்களில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அதை மீண்டும் ஒருவரை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும், மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு புழு அல்லது ஒரு மாம்சத்தை வைத்து அந்த மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில்ல அதுல மாட்டி உள்ள விடுவாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த மீன் என்ன செய்யுது அப்படின்னா, அதுல தூண்டில் இருக்கு, இப்ப நம்ம இந்த மாம்சத்துக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிறத அறியாம எப்படி அந்த மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு செத்து விடுகிறதோ அந்த மாதிரிதான் இவர்கள் காமத்துக்கு ஆசைப்படுற பின் விளைவு என்ன ஆகும், இது என்ன பின்னாடி எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமும் சிந்திக்காம கண்மூடித்தனமாக அந்த ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மீன் மாம்சொண்டையை தின்பதில் மிக்க ருசி படைத்து அதற்குள் என்ன ஆபத்து மறைந்து கிடக்கிறது என்பதை விசாரிக்காமல் அதை விழுங்குவிடுதல் போலே அவர்கள் விஷய சுகத்தின் மேல் ஆசை பாராட்டி நிற்கிறார்கள். விரும்பியது கிடைக்காது போனால் பட்டுப்பூச்சி மேலும் மேலும் தன் நூலை பின்னிக்கொண்டு தன்னுடைய சிறைச்சாலையை பலப்படுத்திக் கொள்ளுதல் போலே. பட்டுப்பூச்சி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது தன்னையே சிறைச்சாலையாக, அதாவது கடைசியில ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எல்லா மிருகங்களும் எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும், விலங்குகள் கட்டுறதுல எனக்கு தெரிஞ்சு பறவைகள் கூடு கட்டுது அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். அழகா அற்புதமா ஒரு கூடை கட்டும் போது அது எப்படி உள்ள போகணும், எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு பேசேஜோட ஒரு கூடு கட்டுது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த பட்டுப்பூச்சி மட்டும் பாவம் கூடு கட்டுற ஆவேசத்துல உள்ள போறதுக்கு வெளியே வர்றதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறத மறந்துட்டு தன்னையே சிறைச்சாலையாக பின்னி மாண்டு விடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இறைவன் இந்த மாதிரி பட்டுப்பூச்சியா இப்படி எல்லாம் லீல பண்றானோ என்னவோ தெரியல, இல்லையா? அப்படித்தாண்டா நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. இந்த மாதிரி காமத்துல அதிகமாக போக 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 என்ன ஆகும் அப்படின்னா தனக்குத்தானே சிறை பின்னிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடுகிறான். இது என்ன சொன்னோம், இந்த ஈகோன்றது என்ன பண்ணோம்னா எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புன்னா ஆசை, ஆசைன்னா காமம். அந்த ஒவ்வொரு ஆசையுமே ஒரு சிறைச்சாலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுக்காக நம்ம எல்லா நம்மளுடைய சுதந்திரத்தையும் இழந்து விடும். அந்த ஒண்ணு அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சுதந்திரத்தையும் இழந்துட்டு அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இல்லையா? அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த காமம் என்பது பட்டுப்பூச்சி தனக்குத்தானே நூலை பின்னிக் கொள்வது போலத்தான் இவன் தனக்குத்தானே சிறைப்படுத்திக் கொள்ளுகிறான் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காரு. அவிசயமான வீண் மனோரதங்களை விருத்தி பண்ணி கொண்டே போவார்கள். வீண் மனோரதங்கள் அப்படின்னா இவன் ஆசைப்பட்டு அதுக்காக செய்யற முயற்சி பத்தாதுன்னு சொல்லிட்டு 24 hours பாத்தீங்கன்னா இந்த மனசு நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆசை அப்படின்றது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை எப்படி அடையிறது, அதை அடைஞ்சதுக்கு எப்படி இப்போ பொதுவா ஒரு காதலன் காதலி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தா போதும். அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை எப்படி நான் இவளை கவிழ்க்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவ இவன் கவிழ்த்து அவள் ஐ லவ் யூ சொல்லி அதுக்கப்புறம் லவிங் பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணமாயி அதுக்கப்புறம் குழந்தை பெத்துன்னு சொல்லிட்டு அவன் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டாப்பா அவ கூட எப்படி எப்படி எல்லாம் இருக்க போறேன் அப்படின்னு அந்த ஆசை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா மனோரதங்கள் சொல்லவே வேணாம், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. பின்பு இவ்விதம் பரவச் செய்து வைக்கப்பட்ட ஆசை நிறைவு பெறாமல் எப்போது தடைபடுகிறதோ அப்போது அதுவே துவேஷமாகிறது. ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிடுற, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நீ பாட்டு. ஏன்னா ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கற்பனை, ஏகப்பட்ட கற்பனை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தானே ஒவ்வொரு கற்பனையும். அவளை நான் அப்படி வைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற கற்பனையும் இருக்கும். கூடவே அப்படி நான் அவளை வைத்துக் கொள்வதால் அவள் என்னிடம் இப்படி இருப்பாள் அப்படிங்கிற ஒரு கற்பனையும் சேர்ந்து வரும். ஏன்னா நாங்க அவங்களை வச்சுக்கிறதே அவங்க இப்படி வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே. 100% அன்எக்ஸ்பெக்டட் லவ் அங்க எங்கெங்க இருக்கு, அன்கண்டிஷனல் லவ் எங்க இருக்கு. எக்ஸ்பெக்டட் லவ் தான். அவன் என்ன நேசிக்கணும்னா நான் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்.
இப்படின்னு மாறி 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 ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்கிட்ட. ஆனா நடக்கவா போகுது? நடக்கலைன்னா என்ன ஆகும்? நீ நேசித்ததையே நீ துவேஷம்னா வெறுப்பு. நீ எதை நேசிக்கிறாயோ அதையே நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ. சோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவ்விதம் பரவச்செய்து வைக்கப்பட்ட ஆசை நிறைவு பெறாமல் எப்போது தடைப்படுகிறதோ அப்போது அதுவே துவேஷமாகிறது. இப்படி காம குரோதங்கள் விருத்தி செய்து கொள்வதை காட்டிலும் வேறு புருஷார்த்தம் இருப்பதாக இவர்கள் மதியார்கள். இப்படி மாறி மாறி காமத்தையும் குரோதத்தையும் மாறி மாறி இருக்கிறது தாண்டா உலகம், இது தாண்டா வாழ்க்கை, இதை தவிர வேற என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை பத்தி சிந்திக்கவே மாட்டானா. பகலெல்லாம் எஜமானன் முன்னால் செல்வதும் எஜமானன் தூங்கும் போது இரவெல்லாம் காவல் இருப்பதுமாக ஒரு கஷ்டம் ஒரு சேவகனுக்கு ஏற்படுவது போல. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு சேவகன் இருக்கான் அப்படின்னு சொன்னா பகல்லாம் என்ன பண்ணும், அவருக்கு முன்னாடி போகணும். பின்னாடி எஜமானன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் அவருக்கு முன்னாடி வந்து விடாம பாதுகாக்கிறதுக்காக முன்னாடியே போகணுமா. அவர் தூங்கிட்டா அவனை எவனும் அட்டாக் பண்ணிக்க கூடாதுன்னு அவருக்கு காவல் காக்கணுமா. இப்படி 24 ஹவர்ஸ் ராப்பகலா ஒரு சேவகன் எப்படி கஷ்டப்படுகின்றானோ அப்படி இந்த காமுகன் கஷ்டப்படுகிறான், ஆசையில் இருப்பவன் கஷ்டப்படுகிறான் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ல வர்றார். இப்படி சேவகனுக்கு கஷ்டம் ஏற்படுவது போலே இவர்கள் ராப்பகல் கஷ்டப்பட்டு கொண்டு விஷ்ராந்தி என்பதை கண்ணால் கூட பார்க்க மாட்டார்கள். ஸோ 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா மனசு ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா அது என்னது? உடலால உழைச்சாதான் வேலையாங்க, மனசால உழைக்கிறது அதோட பெரிய வேலை இல்லையா? ஏசி டிசைனர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க பிசிக்கல் ஒர்க் பண்ணீங்கன்னா 1 டன் ஏசி போதும் அப்படின்னு சொன்னா நீங்க மென்டல் ஒர்க் பண்ணா 2 டன் ஏசி வேணுமா. அப்படின்னா வேலை மென்டல் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி விரயம் அப்படிங்கிறது ஜாஸ்தி அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா இந்த இடத்துல எந்த எக்ஸாம்பிள் என்ன இதை காட்டிட்டு சேவகன் எக்ஸாம்பிள் காட்டிட்டு கடைசியில வந்து ஆசையை காட்டுறாருன்னா மனசுக்குள்ளதான் ஆசை இருக்கு. ஆனா அது பிசிக்கலா மட்டும் நீ ஒர்க் பண்ணல, மென்டலாவும் ஒர்க் பண்ணும்போது எந்த அளவிற்கு நீ 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா அந்த சேவகனை விட மோசமாக கஷ்டப்படுவாய் என்பதை அவர் புரிய வைக்க முயல்கிறார். இப்படி காமத்தின் உன்னதமான சிகரத்தில் ஏறி நின்று பின்பு கீழே தள்ளப்பட்டு குரோதம் என்னும் பாறை மேல் மோதப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆதிவேஷங்கள் மேல் பிரேமை பாராட்டி கொண்டு அவற்றின் சம்பந்தத்தை அவர்கள் ஒழித்துக் கொள்ளவே மாட்டார்கள். விருப்பு அப்படிங்கிறது சிகரமா, வெறுப்புங்கிறது அங்கிருந்து தொப்பு கீழே விழுந்தா மண்டையில அடி விழுது இல்லை. ஏன்னா ஆசைப்படும் போது தெரியாதுங்க, அந்த ஆசை நிறைவேறாம அது வெறுப்பா மாறும்போதுதான் அதனுடைய துக்கம் என்னங்கிறது நமக்கு புரியுது. இந்த விருப்பு இருக்கும் போதே பின்னாடி துக்கப்பட போறோம், அது வெறுப்பா மாறப்போகுது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னா அறிவாளி. அது எங்க நமக்கு புரியுது. சரியா? சரி விடுங்க, அனுபவப்பட்டா தெரிஞ்சுக்கலாம்ல. சோ விருப்புங்கிற சிகரத்தில இருந்து வெறுப்பு அப்படின்னா அது என்னது எக்ஸாம்பிள் காட்டினாரு. விருப்பு என்ற சிகரத்தில் ஏறி நின்று பின்பு கீழே தள்ளப்பட்டு குரோதம் என்னும் பாறை மேல் மோதப்பட்டு. சோ வெறுப்பு என்ற பாதையில டொம்முன்னு விழுந்து மோதிர. சரியா? சிகரத்தில இருந்து டொம்முன்னு ஒரு பாறை மேல வந்து மோதிர. ஒவ்வொரு தடவை சிகரம் ஏறும் போதும் பாறை மேல நம்ம மோத போறோம் அப்படின்றது புரியணும். சரி புரியல விடு, 2 தடவை மண்டை உடையுது இல்லை, அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் தெரியல அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா கீழே தள்ளப்பட்டு குரோதம் என்னும் பாறை மேல் மோதப்பட்டு கொண்டிருந்தாலும், இது என்ன டெய்லி டெய்லி அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ராகத்வேஷங்கள் மேல் பிரேமை பாராட்டிக் கொண்டு அவற்றின் சம்பந்தத்தை அவர்கள் ஒழித்துக் கொள்ளவே மாட்டார்கள். இன்னாதான் அடிபட்டாலும் நாங்க ஈகோ விட மாட்டோம்ல. ஆமா, இங்க எதிர்பார்ப்புதான் ஏமாற்றமா மாறுது. அதுக்காக எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? எதிர்பார்க்காம என்ன நம்ம ரெக்கட்டையா வர சொல்றீங்களா? ஆமா, இப்படியே வந்து மேலையும் கீழையும் வந்து போறதுதானே சுகம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சரியா? சோ இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறதே சுகம் என்று ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும்? சரி சுகம்னு நினைச்சா சுகமா இருக்கியா? இல்ல, அழுகுற. சரி அழும்போது நீ என்ன நினைக்கிற? இந்த அழுகையே வேண்டாம் என்று நினைக்கிற. துக்கம் என்பது எனக்கு துளியும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற. கோயில் கோயிலா போற அந்த நேரத்துல மட்டும் இறைவா எனக்கு துக்கத்திலிருந்து விடுதலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்ப துக்கத்துக்கு ஆசைப்படாம இருக்கணும்ல. அது இருக்கட்டுங்க, சுகம் மட்டும் இருந்தா நல்லாதான் இருக்கும், துக்கம் வரட்டுமே. எப்போ? சுகம் வேணுங்கிறப்போ. இந்த சுகம் வந்ததுன்னா பின்னாடி இந்த துக்கம் வர சான்சஸ் இருக்கு. ஆனா வரும்போது அனுபவிச்சுக்கலாங்க. சுகம் வர சுகத்தின் மேல் உள்ள மோகத்தில் துக்கத்தை நீ அனுமதிக்கின்றாய், அதை வரவேற்கின்றாய். அதான் சொல்றாரு, நீ அடிபட்டாலும் நீ அதைதான்டா செஞ்சுக்கிட்டு இருக்க. அதாவது விருப்பு என்னும் சிகரத்தின் மேல் ஏறி வெறுப்பு என்னும் பாறை மேல் மோதி மோதி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் எனக்கு இந்த விருப்புங்கிற சிகரம் வேணும் இல்ல. ஆனா மோதி கஷ்டப்படுவட பரவாயில்ல,
என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? சோ அந்த விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. அப்படி அவன் பாறை மேல் மோதப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ராகத்வேஷங்கள் மேல் பிரேமை பாராட்டிக் கொண்டு அவற்றின் சம்பந்தத்தை அவர்கள் ஒழித்துக் கொள்ளாமலே இருக்கிறார்களே அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி விஷயங்களின் மேல் ஆசையை அந்தராத்மாவில் நிரப்பி வைத்துக் கொண்ட பின் ஆசையை பூரணம் பண்ணிக் கொள்வதற்காக பொருளை தேடிக் கொள்ளல் அவசியமாகிறது அல்லவா? ஆகையால் விஷய சுகங்களை தேடிக் கொள்வதற்காக தங்களுக்கு தோன்றியபடியெல்லாம் அவர்கள் உலகத்தாரை பீடிக்க தலைப்படுவார்கள். ஆசை தலைக்கு மேல வச்சுக்கிட்டேன்னா அது என்ன ஈஸியா கிடைச்சிடுமா என்ன? அப்ப தலைக்கு மேல ஆசை வந்ததுன்னா அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், பொருள் வேணும். சரியா? அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, நியாயமான வழியில சம்பாதிக்கணும்னா அதுக்கும் கஷ்டப்படுங்க. நாம தான் கஷ்டப்படக்கூடாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எல்லா தப்பு வேலையும் பண்ணுவான். உலகத்தாரை பீடிக்க தலைப்படுவார்கள். நான் ஏன் எப்படி போனா எனக்கு என்ன? அப்படின்னா ஏமாத்து, கொலை பண்ணு, குத்து, வெட்டு எப்படியோ எந்த பணத்தை பொடுங்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர்கள் மனம் மாறிவிடுகிறது என்று சொல்ல வருகிறார். அவர்கள் உலகத்தாரை பீடிக்க தலைப்படுகிறார்கள். ஒருவன் ஏமாறி இருக்கும் சமயம் பார்த்து அவனை கொள்கிறார்கள். கொலை கூட பண்றதுக்கு தயாராகிறான். மற்றொருவனுடைய சர்வவஸ்தையும் பிடுங்கிக் கொள்கிறார்கள். கொள்ளையடிக்கிறான். மற்றொருவனை தந்திரமாக கொள்வதற்கு உபாயங்களை தேடி வைக்கிறார்கள். கிரிமினல் வேலைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்றான். வேடர்கள் பாசக்கயிறு, பை, வளை, வேட்டை நாய்கள், வள்ளூறு, பசை, கோல், ஈட்டி முதலியவற்றை சகாயமாக கொண்டு மலை மீது ஏறி வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு பிராண சமூகங்களை கொன்று வீட்டுக்கு கொண்டு வருவது போலே. அதாவது அந்த வேட்டைக்காரன் அந்த வேட்டையாக போகும்போது பாத்தீங்கன்னா மிருகங்களை வேட்டையாடுறதே நம்ம தாங்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போறான். பசை, வலை, வேட்டை, ஈட்டி, குத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஏன்னா அந்த பிராணியை கொண்டுட்டு தானே சாப்பிடணும் இவன். இப்போ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிராணி சமூகங்களை கொள்வதற்காக இந்த வேட்டைக்காரன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆசை, காமக்கண்ணு, காமத்துல அதிகமா இருக்கிறவன் என்ன பண்றான்னா மனுஷங்களையே வேட்டையாடுறான். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு பிராண சமூகங்களை கொன்று வீட்டுக்கு கொண்டு வருவது போல அவர்கள் மிக்க நித்தியமான காரியங்களை கூட செய்ய துணிகிறார்கள். சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் மிருகங்களை கொன்றதே கேவலமான காரியம் அப்படின்னா இவன் மனுஷனையே அந்த மாதிரி பண்றான்னா எவ்வளவு கேவலமான காரியங்களை கூட அவன் பண்ணுவதற்கு தயாராகி விடுகின்றான். மற்றவர்கள் கொன்று அவர்கள் யுத்தத்தை அபகரித்துக் கொண்டு அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மற்ற விஷயங்கள்லாம் அபகரித்துக் கொண்டு அதனால் அவர்கள் மனசு எப்படியெல்லாம் சந்தோஷப்படும் தெரியுமா? இப்படி அவங்க சென்றதுல ஒரு பெரிய சந்தோஷம் வேற இருக்கும். அது எப்படி எல்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறத சொல்ல போறேன்றது நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றாரு. நாளைக்கு நான் படிக்கிறேன்.